நீங்க நின்று திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழல்கள் தில்லுமுள்ளுகள் என்னன்னு வருஷ பட்டியல் போடு, என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசு. அதான் தலைவன் வந்து ஜோக் சொல்றது, பஞ்சு டைலாக் சொல்றது, பாட்டு பாடுறது, குத்தாட்டம் போடுறது, கொஞ்சம் கூட உங்க மேல யாருக்காவது மரியாதை வருமாங்க? திமுகவுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா அப்படின்றத விஜய் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. திருக்குறள் பார்த்தீங்களா, கேட்டீங்களா, எப்படி இருந்துச்சு? எனக்கு சிரிப்பா இருந்தது. ஏன்னா கண்ணாடியை பார்த்து குரங்கு பொம்மை பேசிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. உன் கூட்டத்தில் வந்து செத்து போன 41 பேரவே நீ காப்பாத்தாம பின்னங்கால் பிடரில் அடிக்க தெரிச்சு ஓடி வந்து பனையூர் பங்களாவுக்குள்ள பதுங்கிக்கிட்டவர். நீங்க அநீதியை பத்தி பேசலாமா? உங்க படத்தை ஒருத்தன் ஓட விடாம வச்சு ஆப்படிச்சிட்டு இருக்கான். கேள்வி கேட்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. ஆனா நீங்க எப்படி திருப்பி விட்டீங்க? இதெல்லாம் யார் பண்றான்னு உங்களுக்கு தெரியாதாங்க? பொதுவா இதெல்லாம் யார் பண்றான்னு உங்களுக்கு தெரியாதாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போறேன். அப்ப திமுக பக்கம் திசை திருப்புற. இதை விட கேவலமான அநீதி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தில்லும் உள்ள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தற்கொலைத்தனத்தை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? விஜய் வந்து எதிர்ப்புகள் வருதா, அடக்குமுறை வருதானா வருது, ஆனா அதுக்கெல்லாம் அடங்குற ஆளானா அப்படின்னு சொல்லு கேட்டார்ல நீங்க மேடைகள்ல. அதுக்கெல்லாம் அடங்குற ஆளா விஜய் அவர்கள்? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே சிரிக்காம நீங்க இந்த கேள்வி கேட்டேன் பாருங்க, அதை எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா அடங்குற ஆளா நீனா அப்படியே கையை கட்டி அதுவும் இப்படி வச்சுக்கிட்டு போய் நின்னார்ல ஜெயலலிதா வீட்டில். தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அட்ட சோம்பேறி, பயந்தாங்கோலி, எதோ எடுத்தாலும் பயந்துட்டு ஓடி போறவர் எப்படிங்க தலைவர்? இன்னைக்கு போராடுறீங்க, நாளைக்கு போய் பாஜக கூட இருந்தாலும் கள்ள கூட்டணி கள்ள உறவாடுறீங்க அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. தாவேகாச நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன், பாஜகவோடு கள்ள கூட்டணினா எந்த இடத்துலன்னு நீங்க நிரூபிக்கணும். நீங்க ஒரு குற்றச்சாட்டை சும்மா சொல்லிட்டு போகணும். நீங்க என்ன வாட்ஸ்அப் குரூப்ல அள்ளி விட்டு போறீங்களா? ஸ்டாலின் அவர்களை நைட்டு தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட விசிலுக்கு தான் ஓட்டு போடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸ்டாலின் அவர்கள் இப்ப எழுப்பி கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்ல. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நம்பிச்சான். அது மாதிரி இருக்கு. இது ஒரு வகையான மனப்பிறழ்ச்சியை உண்டாக்கிருக்கு. விஜய் நான் முதல்ல செய்ய வேண்டியது இந்த எழுதி கொடுக்குறவன மாத்தணும். குண்டக முண்டக எழுதி கொடுக்குறாங்க, பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு அவர் தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்து நீங்க அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. உங்க கோழைத்தனத்தை, உங்களுடைய செயலற்ற தன்மையை, தலைவனாக இல்லாத தற்குறித்தனத்தை இதுக்கு பின்னாடி நீங்க ஒளிச்சுக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகம் 3வது ஆண்டு தொடக்க விழா முதல் ஸ்பீச்சே பயங்கரமா திருக்குறள், திருவள்ளுவர் எழுதி முடிச்சிட்டாரு. அடுத்த குரலில் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. அநீதி, அட்டூழியம், அராஜகம், தில்லுமுள்ளு, திமுக முதற்றே உலகு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ திமுகவுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா அப்படின்றத விஜய் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. திருக்குறள் பார்த்தீங்களா, கேட்டிங்களா, எப்படி இருந்துச்சு? எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஏன்னா கண்ணாடியை பார்த்து குரங்கு பொம்மை பேசிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அநீதினா என்னங்க? ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த இடத்துல போய் நின்று அந்த அநீதியை தடுக்கிறவன் தான் தலைவனாக இருப்பான். அதானே ஒரு மக்களுக்கு நேருகிற ஒரு இன்னல், இடர்பாடு, அவனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வரும்போது அங்கே போய் நிற்கிறவன் தலைவனாக இருப்பான். உன் கூட்டத்தில் வந்து செத்து போன 41 பேரவே நீ காப்பாற்றாம பின்னங்கால் பிடரில் அடிக்க தெரிச்சு ஓடி வந்து பனையூர் பங்களாவுக்குள்ள பதுங்கிக்கிட்டவர். நீங்கள் அநீதியை பற்றி பேசலாமா? அதை 40 பேருக்கும் தனியாக 20 லட்சத்தை அனுப்பிட்டு தனித்தனியாக ரூமில் கூட்டிகிட்டு போய் மூளைச்சலவை செய்து சாட்சிகளை பிறல் சாட்சியாக நீங்கள் மாற்றினீங்க. நீங்கள் நீதியை பற்றி பேசலாமா? நீதியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க. 1 கோடி வாக்கு, இந்தியாவிலே அதிகமான வாக்கு நம்மகிட்ட தான் இல்லாமல் போச்சு. அப்போ 1 கோடி வாக்கு போச்சுன்னப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுகவினுடைய தில்லுமுள்ளு பார்த்தீர்களா? நீங்கள் வெக்கமா இல்லை? இதுக்கு பேர் என்னது? அநீதி இல்லையா? இன்னொன்று நான் கேட்குறேங்க, உங்கள் படத்தை ஒருத்தன் ஓட விடாமல் வச்சு ஆப்படிச்சிட்டு இருக்கான். கேள்வி கேட்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி திருப்பி விட்டீங்க? இதெல்லாம் யார் பண்றான்னு உங்களுக்கு தெரியாதாங்க? பொதுவா இதெல்லாம் யார் பண்றான்னு உங்களுக்கு தெரியாதாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போறேன். அப்ப திமுக பக்கம் திசை திருப்புற. இதை விட கேவலமான அநீதி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தில்லும் உள்ள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தற்கொலைத்தனத்தை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இவரெல்லாம் வந்து திருக்குறள் சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு மோசமா போச்சா? ஒரு தலைவன் இந்த திருக்குறள் சொல்லலாமா? அநீதிக்கு எதிராக நின்று வெடிக்கிறவன் தாங்க தலைவன். நீங்கள் நின்று திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழல்கள் தில்லுமுள்ளுகள் என்னன்னு வருஷ பட்டியல் போடு, என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசு. அதான் தலைவன் வந்து ஜோக் சொல்கிறது, பஞ்சு டைலாக் சொல்கிறது, பாட்டு பாடுறது, குத்தாட்டம் போடுறது, நீங்கள் கொஞ்சம் கூட உங்கள் மேலே யாருக்காவது மரியாதை வருமாங்க? இல்லை, அவர் என்னன்னா நியூ லைஃப் ஸ்டைல், அதாவது அரசியலில் வந்து ஒரு புது ஸ்டைலை கொண்டு வர்றாரு. தளபதி அதே ஒரு வைபாக்கி அவங்க கச்சேரியாக உருவாக்குறாங்க. அது ஏன்னா அது ஒரு
புது அரசியல் ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? புது அரசியல்னா என்னங்க? இல்ல அவங்க கட்சிக்காரங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க அந்த டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். அண்ணன் ஆடின டான்ஸும் பார்த்தேன், தம்பிங்க பத்திரிகையாளர் முன்னாடி ஆடுற டான்ஸுகளையும் பார்த்தேன், அங்கங்க நின்று தங்கச்சிங்க வந்து உயிரை கொடுத்து பேசுறதையும் பார்த்தேன். நேற்று ஒரு தங்கச்சி ரேஷன் கார்டில் சேர்க்கலனா, எங்க அண்ணன் பேரை நான் ரேஷன் கார்டில் சேர்க்கலனா நான் ஒருவேளை அதுக்கு முன்னாடி செத்துக்கிட்டு போயிட்டேன்னா போட்டாவை போட்டு புதைங்கன்னு. நான் என்ன சொல்றேன், புதைச்சிருங்கன்றேன். தமிழ்நாட்டுக்கு கேடுங்க, தமிழ்நாட்டுக்கு கேடு. தமிழ்நாட்டில் 19 வயசுல வெள்ளக்கொடி பிடிச்சிட்டு நாங்கள்லாம் அரசியலுக்குள்ள வந்தோம். மாணவர் சங்கத்தினுடைய தலைவரை கையை ஒசத்தி மாணவர்களுக்கான போராட்ட காலத்தில் நின்னவங்க நாங்களாம். இதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணும், இந்த வயசில் நாங்கள் எவ்வளவு வாசிக்க ஆரம்பிச்சிருந்தோம், பேச ஆரம்பிச்சிருந்தோம், வகுப்புகளுக்கு போனோம். வகுப்புகள்னா காலேஜ் வகுப்புகளில், அரசியல் வகுப்புகளில் போய் அட்டன் பண்ணோம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எதுவுமே செய்யாமல் ஒரு தற்கொலை கும்பலை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து விசில் அடிக்க வச்சுட்டு அதில் அன்னைக்கு காதை பொத்திக்கிட்டு நின்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? போன கூட்டத்தில், அதாவது இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் காதை பொத்திக்கு நிற்கிறாரு. இவராலேயே சகிக்க முடியல, காதை பொத்திக்கிட்டாரு. இதுதான் நிலைமை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களை போன்றவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு வைபை கிரியேட் பண்ணும். அப்படியே ஜாலியாக இதெல்லாம் எங்கே நடக்கும்? காலேஜ் ஆண்டு விழாவில் நடக்கும், விசில் அடிச்சு ஊர் பொது திருவிழாவில் நடக்கும். ஏய் பயங்கரமாக இருந்துச்சு மாப்பிள்ள, இந்த மாதிரி திருவிழாவை பார்த்துருக்க மாட்டோம். இது அரசியலுக்கு யூஸ் ஆகுமா? அரசியலுக்கு என்னங்க நீங்க அரசியல் பண்றீங்க? இதுல வேற நீங்க யங்ஸ்டர் வைபாமா இல்ல, அவர் கையில கிடைச்சா அவ்வளவுதான். அவர் அதான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே விஜய் வந்து விஜய் வந்து அடங்கிட்டாரு, விஜய் பேச மாட்டாருன்னு அடங்கிட்டாருல, படுத்துட்டாரு. இல்ல அங்கேதான் விஜய் அவர்கள் திரும்பி பதில் சொன்னார். என்ன அப்படின்னா, விஜய் வந்து எதிர்ப்புகள் வருதா, அடக்குமுறை வருதானா வருது, ஆனா அதுக்கெல்லாம் அடங்குற ஆளானா அப்படின்னு சொல்லு கேட்டார்ல அன்னைக்கு மேடைகள்ல. அதுக்கெல்லாம் அடங்குற ஆளா விஜய் அவர்கள்? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே சிரிக்காம நீங்க இந்த கேள்வி கேட்டேன் பாருங்க, அது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா அடங்குற ஆளா நீனா அப்படியே கையை கட்டி, அதுவும் இப்படி வச்சுக்கிட்டு போய் நின்னார்ல ஜெயலலிதா வீட்டில். அதுலேயும் அந்த அம்மா இங்கே வர சொல்லலை, முதல்ல கொடநாடுக்கு வர சொல்லிட்டாங்க. கொடநாடுக்கு ஓடுறாரு, எந்த படம்? தலைவா படத்துக்கு ஓடிட்டாரு. ஓடி போனால் 2 நாளும் அங்கேயே சுத்த விட்டு நீ சென்னைக்கு போ, அங்கே வந்து பார்க்குறேன்ட்டாங்க. திரும்ப சென்னைக்கு வர வச்சு, வீட்டாளுகளை அப்புறம் மொத்தமாக வர வச்சு, வாசலே நிற்க வச்சு கூர்க்கா வேலை பார்த்தா அப்புறம் உள்ளே விட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு மோடியாக இருந்தாலும் கூர்க்கா வேலை தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அந்த அம்மா அப்படி தான் அராஜகமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கையை கட்டி நின்னையில் அப்படின்னு நாங்கள் பயங்கரமான ஆளுன்னு எங்கே போச்சு இன்னைக்கு? இன்னொன்று கேட்குறேங்க, எல்லா தலைவர்கள் எடப்பாடி வீட்டு வரைக்கும் போய் நின்றுட்டாருங்க. எடப்பாடி வீட்லயும் போய் நின்றுருக்காரு. அதிமுகவே ஊழல் கட்சின்னு அவர் மேல அதுதாங்க. எடப்பாடியார் வீட்டுல போய் ஒரு படம் மிக சமீபமா அந்த படம் சர்க்கார் படம் இல்லைங்க, சர்க்கார் அந்த டிவி தூக்கி போட்டு மிக்சி கிரைண்டர் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சது. அங்க போய் நின்று அவங்க கிட்ட கை எங்க ஒரு படத்தை ஓடுறதுக்கே 10 தடவை பம்மிக்கிட்டு கையை கட்டி நிக்கிறவங்க ஹே எனக்கா அப்படின்னீங்கன்னா என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு இதா இருக்கா? தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அட்ட சோம்பேறி, பயந்தாங்கோலி, அவர் அரசியலுக்கே கொஞ்சமும் தகுதியற்றவர். போய் நின்று அடிச்சு ஆடுறவன் தாங்க தலைவராக முடியும். எதோ எடுத்தாலும் பயந்துட்டு ஓடி போறவர் எப்படிங்க தலைவர்? அவங்க கட்சியோட மாநில செய்தி தொடர்பாளர்கள் விஜய் பண்றது மௌன போராட்டம். எதுக்கு போராட்டம் பண்ண? நீங்க போராட்டம் பண்ணி தான் இந்த தமிழ்நாட்டை எப்படி வச்சிருக்கீங்க, போராட்டம் பண்ணி என்ன மாறி இருக்கு அப்படின்னு மாநில செய்தி தொடர்பாளர்களே பேசுறாங்க. அப்படின்னா நீங்க எதுக்கு அதை கேட்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. என்ன தீர்வு கண்டீங்க போராட்டம் பண்ணின்னு கேட்குறாங்க. அப்படியா? தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சிக்கு போராட்டம் தாங்க அடிப்படை. நான் ஒன்று சொல்லவா, எல்லா மாநிலங்களும் 50% இடஒதுக்கீடு தானே, தமிழ்நாட்டில் 69%. எப்படி? நீதிமன்றம் ஏதாவது கடைசி காலி பண்ணிடணும் பார்த்துச்சு, விடலையே. ஜெயலலிதா வரைக்கும் விடலை. அதில் நான் ஜெயலலிதா அவர்களை பாராட்டுவேன். ஜெயலலிதா வரைக்கும் விடலை, நின்று அடிச்சு ஆடி 69% போராட்டத்தின் வாயிலாக மீட்டெடுத்தோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை என்னைக்கோ ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாடு ஏற்றுக்கவே இல்லை. போராடி இருமொழி கொள்கையை தக்க வச்சோம். இப்படி பல விஷயத்த சொல்லிட்டு போகலாம். போராட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். போராடி 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 தான் வந்திருக்கு. இப்போ சொல்லவா போராட்டத்தை? இன்னைக்கும் நம்ம போராடிட்டோம். 3500 சில்லற கோடி, 3548 கோடி கல்வி நிதி குடியா? போராடத்தான் செய்கிறோம். ரோட்லேயே போய் நின்று போராடணும். இவங்க கொண்டு வர அத்தனை திட்டமும் தமிழ்நாடு காயடிக்கப்படுகிறது, பின்னுக்கு தள்ளப்படுகிறது, தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை வந்து பாழ்படுத்தப்படுகிறது. போய் நின்று போராடுறோம், இன்னைக்கு வரையும் போராடுறோம். இன்னைக்கு போராடுறீங்க, நாளைக்கு போய் பாஜக கூட தானே கள்ள கூட்டணி கள்ள உறவாடுறீங்க தான் அவங்களோட குற்றச்சாட்டு இருக்கு. தாவேகாச நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்குறேன், பாஜகவோடு கள்ள கூட்டணினா எந்த இடத்துலன்னு நீங்க நிரூபிக்கணும். நீங்க ஒரு குற்றச்சாட்டை சும்மா சொல்லிட்டு போகணும். நீங்க என்ன வாட்ஸ்அப் குரூப்ல அள்ளி விட்டு போறீங்களா? நீங்க ஒரு தலைவர் மேடையில் நின்று பேசுறீங்க, ஒரு கட்சிக்கு பொறுப்பான தலைவர். நீங்க தான் தமிழ்நாட்டின் ஹிஸ்டரியவே புரட்டி போட போறவர். அப்படிதான் நீங்க சொல்லி தர்றீங்க. அப்ப சொல்லிட்டு தர்றவருக்கு கொஞ்சமாவது அரசியல் தெரியணுமா இல்லையா? எந்த இடத்துல கள்ள கூட்டணி சொல்லுங்க. இப்படி ஒருவேளை கள்ள கூட்டணியா இருந்தா என்ன மாற்றம்லாம் தமிழ்நாடு சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு மெட்ரோ இல்லை,
வரலையா? மெட்ரோவுக்கு 2ஆம் கட்டத்துக்கு போன இதில் பட்ஜெட் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட பணம் ஒதுக்கலை. மெட்ரோ போச்சு. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கள் ஊரில், இது ஒரு 35 ஆண்டுகால போராட்டம். நீங்கள் போராட்டம் சொன்னாங்களா? 35 ஆண்டுகால போராட்டம் மதுரை மக்களுக்கு தெரியும். அன்னைக்கு எம்பி மோகன் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போய் காங்கிரஸ் தலைவர்களோடு பேசி இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கு பின்னாடி இப்போதான் அறிவிக்கப்பட்டுச்சு, இன்ன வரையும் முடிக்கலை. அதுக்கு பணமும் ஒதுக்கலை. மெட்ரோ ப்ராஜெக்ட் போச்சா? இப்படி 1008 ப்ராஜெக்ட் இருக்குங்க. பேரிடர் நிவாரண நிதி கிடையாது, வளர்ச்சி நிதி கிடையாது, புதிய ஃபேக்டரிஸ் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வரல. இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நீ கள்ள கூட்டணியாக இருந்தால் இதெல்லாம் தன்னால் வந்திருக்கும்ல, ஏன் வரல? ரொம்ப சிம்பிள். இந்த கள்ள கூட்டணின்னு சொல்லுவதன் மூலமாக திசை திருப்புகிற ஒரு அரசியலை விஜய் பண்றாரு. அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, செல்படுக்காது. ஏன்னா தொடர்ந்து திமுக தான் விமர்சனம் பண்றாரு. என்ன பண்ணா, ஸ்டாலின் அவர்களை நைட்டு தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட விசிலுக்கு தான் ஓட்டு போடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸ்டாலின் அவர்கள் இப்ப எழுப்பி கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நம்பிச்சான். அது மாதிரி இருக்கு. இவர் கண்ணை திறந்துக்கிட்டு ரசிகர்களவே பார்த்துக்கிட்டு தர்றாரா? எங்க பார்த்தாலும் விசில் அடிச்சுக்கிட்டு அண்ணே ஒன்ஸ் மோர் அண்ணே சூப்பர்னே அப்படின்றதா? இது ஒரு வகையான மனப்பிறழ்ச்சியை உண்டாக்கியிருக்கு. இல்லை உண்மை, ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. அதாவது ஒரு எந்த பொதுக்கூட்டத்தில் இது வரைக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டு திரும்பி அதை பேசி ஒன்ஸ் மோர் நீங்க எப்ப கேட்டீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தியேட்டர்ல ஒன்ஸ் மோரே தலைவா அப்படின்ற ரசிகனா. சரி, காலேஜுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மேடையில் ஆடும்போது ஒன்ஸ் மோர் பாடும்போது ஒன்ஸ் மோர் திரும்பி போட்டு ஒன்ஸ் மோர் அராஜகம் பண்ணுவோம்ல. கட்சியில் என்னைக்காவது ஒன்ஸ் மோர் கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்க்கல. அப்போ இனிமேல் பார்ப்பீங்க. இதை வச்சு தான் இவர் ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கிறார். தெளிவாக இன்னைக்கு அடித்து சொல்கிறேன். இது மாதிரி கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இதை விட பெருசாக பேசிக்கிட்டு வேறொரு பெண் சொன்னவன்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கான் தமிழ்நாட்டில். அதனால அண்ணா விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அரசியல் வந்து சும்மா போகிற வாரவங்க பேசிட்டு விசில் அடிச்சுட்டு முதலமைச்சரே பாருங்க அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் அவருக்கு எதிரி, ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரே ஒரு கட்சி தான் அவருக்கு எதிரி, திமுக தான். ஏன் மற்ற கட்சிகள் உங்களுக்கு எதிராக இல்லை? ஏன் பாஜக மேல உங்களால குற்றச்சாட்டு வைக்க? அவர் தான் சொல்றாருல, ஃபர்ஸ்ட் என்னோட ஆட்சியை மாநிலத்துக்கு கொண்டு வர, அடுத்த மத்தின்னு சொல்றாருல. ஃபர்ஸ்ட் திமுக எதிர்ப்பேன், அடுத்து பாஜக எதிர்ப்பேன்னு சொல்றாருல. நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்லவா? தமிழ்நாட்டுக்குள்ளதான் முதல்ல இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. சட்டமன்ற தேர்தல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சியை எதிர்ப்பேன். நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா நான் மோடி எதிர்ப்பேன். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த சிம்பிள் கான்செப்டுக்குள்ள எவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்கன்றதா நான் பேசுறேன். என்னன்னா, தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து வளரணும்னா இதுக்கு வளர்ச்சி முக்கியம். இவங்க எல்லா துறைகளிலும் வளரணும். வேலை வாய்ப்பு முக்கியம், கல்வி முக்கியம், பெண் விடுதலை முக்கியம், நிறைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு முக்கியம். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குது? ஒப்பீட்டு அளவில் என்ன மாதிரி வந்திருக்கு, வளர்ந்துருக்கு? இதெல்லாம் பேசணும்ல. நீ அப்படி பேசவே இல்லையே. ஒப்பீட்டு அளவில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்று ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையில் என்ன கதைனா, எம்ஜிஆர் காலத்து கதையை தொடங்குறாரு. முதல்ல எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறது நிறுத்துங்க. இல்லை, எம்ஜிஆரை திட்டினாங்க, எம்ஜிஆர் அரசியல் பண்ணும்போது இதே வேலையை திமுக இதே மாதிரி பழி வாங்குச்சு. அது காமராஜர் வரைக்கும் வந்துச்சு. எல்லாரையும் திமுக இப்படி தான் பண்ணுச்சு. இப்போ நம்ம வந்திருக்கோம், நம்மளே எப்படி தான் பண்ணுது. அப்போ நம்ம வளர்றோம்லே அப்படின்னு தானே கேட்குறாரு. இல்லை, சும்மா எம்ஜிஆரை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி இடுப்பில் வச்சுக்கிட்டு இப்போ சிதறி போய் கிடக்கிற அதிமுகவினுடைய அந்த தொண்டர்கள் இருப்பாங்களா, அவங்க ஓட்டெல்லாம் வாங்கணும். இன்னொன்று, ஆட்சிக்கு எதிராக கொஞ்சம் பேர் இருப்பாங்க கட்டாயம். அவங்களுடைய ஓட்டெல்லாம் சிதறாமல் நம்ம கொண்டு வரணுன்ற முயற்சி அது. நீங்கள் எம்ஜிஆர் பீரியட்ல பேசினார்னா, எம்ஜிஆர் எந்த உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திரிக்கலன்றாரு. அது உண்மையா? இவர் பார்த்தாரா? எம்ஜிஆர் பத்திரிகைக்காரங்க பேரை சொல்லியே கூப்பிடுவாராம். பத்திரிகைக்காரங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரா? இன்னாருங்கன்னு. பத்திரிகைக்காரங்க வீட்டில் போய் எம்ஜிஆரை பார்த்துட்டு வருவாங்க. கூட்டங்களை எம்ஜிஆர் பத்திரிகையாளரை சந்திக்கிற தவிர்த்ததே இல்லை. அது சந்திச்சுட்டு தான் அவர் வெளியவே வராரு. இருவர் பட ரெஃபரன்ஸ்ல எல்லா பட ரெஃபரன்ஸ்லயும் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும். அப்ப இவர் எதுக்காக இந்த பொய்யை சொல்லணும்? எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்து நீங்க அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. உங்க கோழைத்தனத்தை, உங்களுடைய செயலற்ற தன்மையை, தலைவனாக இல்லாத தற்குறித்தனத்தை இதுக்கு பின்னாடி நீங்க ஒழிச்சுக்கிறீங்க. அதுக்கு தான் எம்ஜிஆர் தூக்கிட்டு வரீங்க. ரெண்டாவது ஒன்று சொல்றேன், எப்பயுமே இவங்க அப்படிதான், எப்பயுமே மாத்தி காட்டு. உன் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா மாத்தி காட்டுங்க. நீங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே நடத்துற மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு, காலேஜ் கூட இவங்களுக்குலாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல ஆனுவல் டே தான் இப்படி ஆடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கூட்டத்தை நடத்திக்கிட்டு நீங்க குறை சொல்றது திமுக மேலையா இருக்கிறது எந்த மாதிரியான நியாயம்? மேடைக்கு மேடை அரசியல் பேசுறேன்னு அவரே சொல்றாரு. அவர் பேசுறது அரசியலா நீங்க பாக்கலையா? என்ன இப்ப அரசியல் பேசாம இருந்தாரு? பஞ்ச் டயலாக் பேசுறது அரசியலா? அரசியல்னா என்ன தெரியுமா? ஓட விட்டுருங்க, கதற விடணும். நாங்கள் அந்த அரசியல் பண்ணியிருக்கோம். திமுகவோ அதிமுகவோ யார் தப்பு பண்ணாலும் களத்தில் கம்யூனிஸ்டுகள் நிற்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கூட மாணவர் சங்கம், எஸ்எஃப்ஐ,
இந்திய மாணவர் சங்கம், அதில் இருந்தால் நாங்களாம் வளர்ந்து வந்தோம். நின்று அடித்து ஆடுவானுங்க, பாஜகக்காரனா பதறி ஓடுவான். ஏன் சொல்லுங்கள்? அரசியல்ன்றது களத்தில் நின்று கட்டமைக்கிறது பேர், மேடையில் நின்று பஞ்ச் டைலாக் பேசுறது பேர் அரசியல் இல்லை. அதுதான் இவருக்கு அரசியலுக்கே ஆனாவனா தெரியல நினைக்கிறேன். இவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு குத்துப்பாட்டு, 4 ஃபைட்டு, 2 லவ் சாங்கு, 2 காமெடி, இதுதான் ஒரு காம்பினேஷனாக வச்சுக்கிட்டு மேடையில் பேசலாமாங்க? இதெல்லாம் பட்டிமன்றமாக நடக்குது. பட்டிமன்றத்தில் ஒரு நியாயம் இருக்குங்க, ஜாலியாக மக்களை ரசிக்க வைக்கணுன்றக்காக 2 காமெடி 2 பஞ்ச் டைலாக் பேசுவாங்க. நீ அரசியல் பேச வந்திருக்க, மாற்றத்திற்கான அரசியல். உன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்கன்றது உண்மை, மறுக்கலாம் முடியாது. நீ அவங்கள தற்குறியாக்கி அவர்களை அரசியலற்றவர்களாக்கி அதன் மூலமாக உங்களை ஒற்றை தலைவனா காமிச்சுக்கிற கனவு காண்றீங்களே ஒழிய அவனை திருத்தணும், கட்டமைக்கணும், என் அரசியலை பெருசா வரணுன்ற அக்கறை உங்களுக்கு இல்லை. அரசியல் குறித்த அடிப்படை அறிவோ ஞானமோ தெளிவோ கொள்கை பிடித்தமோ உங்களுக்கு இல்லை. நீங்க போற வரலாம் குற்றம் சாட்டிட்டு உட்காந்துருந்தா எப்படி? உங்களுக்கே பேச மட்டும் வீக்கா இருக்குங்க, அதை முதல் சரி பண்ணுங்க. மேடையில் பேசுறதெல்லாம் அரசியல் நீங்க நம்புறீங்க பாருங்க, அதுவே தப்பு. முதல்ல விஜய் அண்ணாவுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். விஜய் அண்ணா முதல்ல செய்ய வேண்டியது இந்த எழுதி கொடுக்குறவன மாற்றணும். குண்டக்க முண்டக்க எழுதி கொடுக்குறாங்க. அதை நேத்தெல்லாம் நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் விஜயோடைய பேச்சை கேட்டேன். பேசவே கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு அவர் தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாமல், களத்தினுடைய தெளிவு தெரியாமல், களம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் உளறி கொட்டிகிட்டு இருக்காரு. அதில் சிரிப்பு, அதில் இப்படி சிரிச்சுக்கிறாரு, இப்படி எரிச்சலாக இருக்குங்க, எரிச்சலாக இருக்குது பார்க்கவே. நம்ம எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவோம், மூஞ்சிய பக்கலே ஒப்பலடா மாப்பிள்ள அப்படின்னு, அது மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் எல்லாம் மேடையில் நின்றுட்டு பேசணுன்னே முன்னாடி இருக்கிற 10 பேர் விசில் அடிச்சோடனே நம்பாதீங்க, உங்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க, பலி கொடுத்துட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இது யோசிச்சு வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று கட்சி தொடங்கி இன்னைக்கு எப்படி அரசியல் தலைவர் ஆவன், இன்னைக்கு எப்படி முதலமைச்சர் ஆவன் சில பேர் கேட்குறாங்க. நம்ம கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. அண்ணா தொடங்கும்போது இப்படி தான் சொன்னாங்க, எம்ஜிஆர் தொடங்கும்போது 67 77 67 77 எகைன் 67 77 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி 2026 நடக்குன்னு அவர் நம்புறாரு. 67ல் ஆட்சியை பிடிச்சல திமுக. ஆமா, அவங்க எப்போ கட்சி ஆரம்பிச்சாங்க? 49ல ஆரம்பிச்சாங்க. 49லேருந்து இவ யோசிங்க, நெருக்கி 10-18 வருடங்கள் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆகிறாரு அண்ணா. இன்னொன்று ஞாபகம், அதிமுக அப்படிதான். அதிமுகவில் எம்ஜிஆர் 7 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர் வெளியே வந்து. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? 21 வருஷம் முதலமைச்சர் எம்எல்ஏவாக இருந்துட்டாரு, பொருளாளராக இருந்துட்டாரு. 21 வருஷம் வந்து கட்சி பணியாற்றிருக்காரு, கட்சி தலைவர்களை சந்திச்சிருக்காரு, ஒரு பணி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டார். திமுகவில் 21 வருஷம் இருந்தவர். அப்புறம் வெளியே போய் 6 வருஷம் கழிச்சு தான் 7வது வருஷம் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. இவரோட போனவங்க யாரு? பெரிய பெரிய லீடர்ஸ். கலைஞரோடு பெரியாரோடு வேலை பார்த்தவங்க, அண்ணாவோடு வேலை பார்த்த பெரிய பெரிய லீடர்ஸ் கூட போகிறாங்க. அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. உங்க கூட யார் இருக்கா? ஒன்றும் இல்லாத ஆதவர்ஜுனு, ஒரு கார்ப்பரேட் கிரிமினலுங்க ஆதவர்ஜுனா. அப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்த்தெடுக்கப்பட்ட நிர்மல் குமார். இன்னும் அரசியல் கிரிமினலாக பாஜக இங்கே அது என்ன ஊருங்க பக்கத்தில் பாண்டிச்சேரியில் எத்தனை கேஸ் இருக்குது யார் மேலே? புஷி ஆனந்த் மேலே. அங்கே உட்காந்து சாராய வியாபாரி. அங்கே இருக்கிற ஒயிட் டவுன் ஒரு பகுதி இருக்குது. ஒயிட் டவுன்னா அங்கே வெள்ளைக்காரங்க இருக்கிற பகுதி, ஃப்ரெஞ்சு பீப்புள் இருக்கிற பகுதி. அவங்களுடைய வீடுகளெல்லாம் அவங்களே இல்லாமல் போயிடுவாங்கல்ல, வெளியூர் போயிடுவாங்க, அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க இடத்த பூரா போலி பத்திரம் போட்டு அந்த கேஸ் இன்னைக்கு வழக்கில் இருக்குங்க. நீ யாரை கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே கிரிமினல்ஸு. நீங்கள் இன்னொன்று சொல்லுங்கள், பொருளாளர் யார்? ஆர்எஸ்எஸ்காரரு. உங்களுக்கு மை டிவிக்கு ஆப்பை தயார் பண்ணி கொடுத்தது யார்? ஆர்எஸ்எஸ்காரரு. நீங்கள் யாரு கூட கள்ளக்கூட்டணின்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் கள்ளக்கூட்டணியில் இருக்கீங்க ஆர்எஸ்எஸோட, பாஜகவோட. எதுக்காக உங்கள் கேஸை கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்க? எதுக்காக அங்கே கொண்டு போனீங்க? நம்பிக்கை இல்லாமல் இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லவா? தமிழ்நாட்டில் ஒரு வேளை இந்த கேஸ் நடந்து இதில் வேணும்னே பழி வாங்கப்படுறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி வைப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படியெல்லாம் யாரையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு தவறு நடக்கும்போது யாராக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் தட்டி கேட்குற கூட்டம் தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கூட்டம். நானே தட்டி கேட்பேன். ஆனால் நீங்கள் போய் எங்கே வகையாச்சிக்கினீங்க? பாஜக கையில் போய் சரண்டர் ஆகிட்டீங்க. இன்னைக்கு அதை வச்சு தான் உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அடிப்படையிலே நம்ம ரொம்ப சிம்பிளாக விஜயண்ணாவை பார்த்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய அரசியலே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. சும்மா வந்து ஐயா அண்ணாவையும் சும்மா வந்து இப்போ இவரையும் எம்ஜிஆரையும் வச்சுட்டு நான் பெரிய அரசியல் பண்ணிடுவேன் நினைக்காதீங்க. அவங்க 2 பேருக்கு பின்னாடி பெரிய அரசியல் சித்தாந்த தெளிவும் பெரிய அரசியல் திறமும் கொள்கை திறமும் களப்பணி செய்தவர்களும் அதிகமாக இருந்தாங்க. உன் கூட இருக்கிறவங்க பூரா கிரிமினல்ஸ், கார்பரேட் கிரிமினல்ஸ், அரசியல் கிரிமினல்ஸ். இவங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணா விஜயா அரசியல் கிரிமினல் தான், கார்பரேட் கிரிமினல் தான். புரியுது.
அதே மாதிரி திமுகவில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தாண்டி இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. எல்லாருமே ஊழல் பட்டியலில் ஜெய்ஜோவாக இருக்கிறாங்க. அவங்கள பாஜக எதுவும் பண்ண மாட்டேது. 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஊழல் 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 ஊழல்லே ஊறி திளைந்த ஒன்று திமுக அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஊழல் எதிராக நிற்கிறவர் தானே நீங்கள், பட்டுன்னு போங்க. என்னென்ன கையில் ஆதாரம் இருக்கோ ஒரு வழக்க தொடுங்க. இத்தனை பேர் மேலே இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆதாரம் இல்லாமல் ஒரு தலைவர் பேசுவாரா மேடையில்? பேசக்கூடாது, பேச முடியாது, இல்லை பேசக்கூடாது. அப்போ அந்த நாகரிகம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கேஸ் கொடுங்க, வழக்கு போடுங்க. நான் இன்னொன்று சொல்லவா, ஊழலை பற்றிலாம் நீங்கள் பேசலாமண்ணா? ஏன் அவர் தான் எல்லா இதுவும்? ஆமாம், சம்பளத்தை எப்படி வாங்குறாங்க சினிமாக்காரங்க? பெரிய சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் அந்த சம்பளத்தை பெரும்பாலும் பாதி கருப்பு பணமாகவும் மீதி வெள்ளப்பணமாக தானே வாங்குறீங்க. இந்த கருப்பு பணம் தெரியாமல் இருக்கிறது காரணம் என்ன? நீங்கள் வரி கட்டக்கூடாதுன்னு. அதனால தானே புலிப்படத்தில் நீங்கள் வரி கட்டாமல் போனது 2015 உங்கள் மேலே 1.5 கோடி ரூபா வந்து வருமான வரித்துறை ஏய்ப்பு நடத்திட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கான். நீங்கள் ஊழல்வாதி இல்லையா? நான் இன்னொன்று கேட்குறேன், டிக்கெட்னு எல்லாரும் பேசுவாங்க. டிக்கெட்டை யார் வாங்கி விற்கிறா? உங்கள் ரசிகர் மன்றம். தியேட்டர் விற்காது. உங்கள் ரசிகர் மன்றம் தான் ஒரு வார ஷோவை கையில் எடுப்பாங்க. ஒரு வார ஷோவுக்கு மொத்தமாக பணத்தை கொடுத்து டிக்கெட்ஸை வாங்கி விற்கிறவங்க ரசிகர் மன்றம். தியேட்டர் விற்காது. அப்போ ரசிகர் மன்றம் தான் விற்கிது. அப்போ அந்த பணம் யாருக்கு போகுது? ரசிகர் மன்றத்துக்கு போகுது. சரிங்க, இப்போ அந்த ரசிகர் மன்றம்லாம் என்னவா மாறிடுச்சு? தொண்டர்களாக மாறிட்டாங்க, கட்சியாக மாறிடுச்சு. இப்போ நான் இங்கே அறிவிங்க, ஜனநாயகன் படம் எப்போ வேணாலும் வரட்டும், 120 ரூபா தாங்க டிக்கெட்டு, சொல்ல முடியுமா? இப்போ கட்சிக்கு போயிடும் அந்த காசு. ஏன்னா கட்சி தொண்டைங்க தான் தலைவர்கள் ஆகிட்டாங்கல்ல உங்கள் ரசிகர்கள்லாம். அப்போது ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? இன்னொன்று நான் சொல்கிறேன், பல்வேறு போஸ்டிங்ஸு ஒரு மாவட்டம், துணை மாவட்ட செயலாளர், அது இதுன்னு எக்கச்சக்க போஸ்டிங்ஸ் போட்டாங்க. காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து வீடியோவில் சொன்னாங்களா, டிவியில் சொன்னாங்களா, பத்திரிக்கையில் சந்திப்பில் சொன்னாங்களா? நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை, இன்றைக்கி வரையும் எடுக்கவே இல்லையே. அப்போ நீங்கள்லாம் ஊழலை பற்றி பேசலாமா? இன்னொன்று சொல்கிறேன், தலித்துகளுக்கு திட்டமிட்டு பொறுப்பு கொடுக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் கட்சியில் பொறுப்புகள் கொடுக்கல. தலித்து குழந்தைங்களுக்கு, தலித் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான பொறுப்பும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. 1-2 பேரை மாத்திரம் வச்சுக்கிட்டீங்க பேருக்கு. ஒரு பொண்ணெல்லாம் மேடையிலே வச்சு சாதி பேரை சொல்லி உங்கள் மாவட்ட செயலாளர் அசிங்கப்படுத்தினாரே, அந்த மாவட்ட செயலாளர் தூக்குனீங்களா? அந்த வீடியோ வெளியாகி வைரல் ஆச்சே. ஒரு பொண்ணை அவள் சாதியை சொல்லி பரத் அப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லி மேடையில் பேசினாரே உங்கள் ஆளு, அந்த ஆளை முதல்ல தூக்கியிருக்கணும்ல, நீ தூக்கலையே. ஏன் இல்லை அது மாதிரி மாவட்ட செயலாளர் கேஸே ஒரு 5 கேஸ் இருக்கு, எந்த ஒரு ஆக்ஷன்? ஒரு பொண்ணு வந்து நின்னாங்களே உங்கள் வீட்டை முற்றுகையிட்டு, அந்த பொண்ணு 10 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னாங்களே, நீங்கள் அடிச்சு ஏற்றிட்டு போகிற மாதிரி போனீங்களே. நீங்களாம் அரசியலை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? பெண்கள் பாதுகாப்பு அடுத்து அரசு ஊழல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்புல முற்றிலும் கேடான அரசு திமுக அரசுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது எப்படி பெண்கள் பாதுகாப்பு? நான் 2 விஷயமா அதை பார்க்குறேன். முதல்ல பெண்கள் பாதுகாப்பு குறித்து விஜய் பேசவே கூடாது. ஏன்னா குறைந்தபட்சம் தன் படத்தில் கூட அப்படி நடித்தவர் இல்லை. இது என்ன ஜட்டி போட்டிருக்கேன்னு ஒரு படத்தில் கேட்டவர், தன்னுடைய இணையாக நடிக்கிற ஒரு ஹீரோயினை அவங்க போட்டிருந்த சின்ன ட்ரௌசரை பார்த்துட்டு இது என்ன ஜட்டி, எங்கள் ஊரில் இதுக்கு பேர் ஜட்டி அப்படின்னு கேட்டவர். பெண்களை வைத்து ஆபாச நடனங்களை ஆடினவர் இவர். இவரெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேட்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன், இவருடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க. அந்த ஆடியோ வெளியாச்சு, நீங்கள் அவங்க கேட்டிருப்பீங்க. அது நம்ம பேசலை, அவங்களுடைய கட்சி ஆட்கள் ஸ்பேஸில் உட்காந்து பேசுகிறாங்க. பேசிக்காக கட்சி பிரச்சனையை ஸ்பேஸில் பேசக்கூடாதுன்னு தெரிய வேணாம். ஒரு பொது கருத்தரங்கம் தான் ஸ்பேஸில் நடத்தணும். கட்சியினுடைய உள்ளரங்கத்தில் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் உள்ளரங்கத்தில் உட்காந்து மல்லு கட்டணும்னு தெரியலை. இவன் உட்காந்து அங்கே பேசுகிறான். இப்படி ஒரு பிள்ளை இருப்பா, நண்பன் ஒரு அக்கௌண்ட்டு தோழர் இருக்கார், அவர் தான் வந்து எல்லா ஆதாரங்களையும் வச்சுருக்காராம், அவர்கிட்ட கேட்டால் கிடைக்குமா, இப்படிலாம் பண்ணா அப்படின்னு. பிரியான்னு இன்னொரு பாப்பா, அந்த பொண்ணு உட்காந்து பேசுகிறா. நமக்கு எந்த பெண் மேலேயும் வெறுப்பு இல்லை, எந்த அரசியல் கட்சியிலும் நீங்கள் இருக்கலாம், அரசியலை வென்றெடுங்க. அந்த பிள்ளையை போய் உட்காந்துக்கிட்டு அந்த சொந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் பெரிய ஆள், அந்த ஆள் கல்யாணம் கூட இப்போ ஜனவரி மாதம் நடந்திருக்கும், அந்த ஆள் என்ன பண்ணுறான், ஒரு 10-15 பெண்களுக்கு மெசேஜ், மிட் நைட் மெசேஜ் அனுப்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை வந்து ஸ்பேஸில் உட்காந்து அழுகுது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, உன் சொந்த கட்சியால் உன் சொந்த கட்சி பிள்ளைகள் சுரண்டப்படுவதை வேடிக்கை பார்க்குறீங்க, தட்டி கேட்க உங்களால் முடியல. உங்கள் சொந்த கட்சி அலுவலகத்தில் ஒரு பெண்ணு பாலியலாக சுரண்டப்பட்டிருக்கான்னு சொல்லப்படுது உங்கள் கட்சி ஆட்களாகவே, அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன தெரியுங்களா, நீங்கள் இன்னொரு பையனையும் சொல்லிகிட்டு இருக்காங்க, போக்சோ வழக்கு தமிழ்நாட்டில் தான் முதல் இடம்னு. பெண்கள் வாழ தகுதியற்ற அல்லது பெண்கள் வாழ முடியாத, பெண்கள் மீது குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கிற மாநிலங்களுடைய பட்டியல் நீங்கள் போட்டிங்கன்னா 10 முதல் இடத்துல இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு இல்லை. 9 மாநிலங்கள், 9 மாநிலங்களில் 8 மாநிலங்கள் பாஜகவே ஆளக்கூடிய மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இதெல்லாம் உட்பட.
பாஜகவே ஆளக்கூடிய மாநிலங்கள் 8 மாநிலம். ஒரு மாநிலம் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி, இது ஆந்திரா, அது 9வது இடம். 10வது ஒரே ஒன்று தான் தெலுங்கானா, அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி. அப்போ ஒரே ஒரு இடத்த தவிர 9 இடமும் உங்க ஆளுங்க இருக்கிற இடம். ஏன்னா பாஜக விஜய் ஒன்றுன்ற மாதிரி பேசிட்டீங்க. ஆமாங்க, ஏங்க விஜய் வந்து அதிகமாக நம்பி சரணடைஞ்சதே பாஜக தாங்க. அதனால தான் பாஜக தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட விஜய் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கட்சி தொண்டர்கள்ட்ட விஜய் அடிக்காதீங்க அப்படின்னு பாஜக காரங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் அடிக்காத அவன் நம்மாளு, அவன் தான் சிறுபான்மை ஓட்ட புறம் பிரிக்க போறான். அதனால நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன். இப்படி நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை இருக்கும், தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை இருக்கும். இருக்காம 100% உத்தமர்கள்னா அது ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கறதுன்னு தொடங்கி பேசணும். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு வெறும் சமூகம் சார்ந்தது இல்லை, பள்ளி கல்வி நிறுவனங்கள் சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது, பொதுச்சூழல் சார்ந்தது, அரசியல் சூழல், சட்டம் ஒழுங்கு, அந்த பெண்ணுக்காக சட்டம் நிற்பது, எல்லாத்தையும் சார்ந்து தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இங்கே நீங்கள் 5 வருஷமா கிடைக்காத பாதுகாப்பு இந்த கிடைச்சது 2021. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்கள்லாம் பாலியல் வல்லுறவுக்கு ஆளானாங்க. இங்கேயே சுசில்ஹரி பள்ளிக்கூடம், இங்கேயே வந்து பத்மசேஷாத்ரி பள்ளிக்கூடம், அங்கே 5 வருஷமா பாலியல் சுரண்டலுக்கு ஆளான பெண்கள் வெளியே சொன்னாலும் நடவடிக்கை எடுக்கல. பொள்ளாச்சி 300 கேசட் மாத்திரம் சிக்கியிருக்கு. 300க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆயிரக்கணக்கான CD, பல லட்சக்கணக்கான பணம் சுரண்டல் பொள்ளாச்சியில். இங்கே அது என்னங்க, அது ஒரு கன்னியாகுமரியில் ஒரு பையன் வந்து காசின்னு ஒரு பையன் ஹார்ட் விட்டான் தெரியுமா, ஞாபகம் இருக்குங்களா? அந்த காசி, காட்டு விட்ட காசி, இப்படி ஊர்பட்ட விஷயம் நடந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா 2021 திமுக அரசு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க மேலே எவன் கை வச்சாலும் தூக்கி உள்ளே போடுறான்னு. ஆட்சிக்கு வந்த 1 மாதம் மொத்த பள்ளிக்கூடத்தையும் காலி பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பாபாவை தூக்கி இது பண்ணி உள்ளே போட்டாங்க. சுசில்ஹரி பள்ளிக்கூடத்தினுடைய ஓனர் எப்படி போனாங்க, அங்கே அது சின்மயா ஸ்கூலு, அந்த ஸ்கூல் ஓனரை தூக்கி உள்ளே போட்டாங்க. இங்கே தூக்கி பத்மசேஷாத்ரி, அது உள்ளேயே அவனும் உள்ளே நுழைய முடியாது, தூக்கி மொத்தத்தையும் உள்ளே போட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பயிற்சியாளர், அவன் இவன் மொத்த பேரும் போட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடந்த குற்றம்? போன ஆட்சியில் நீங்கள் கண்டுக்காமல் விட்டதில் நடந்த குற்றம். அதுக்கு இப்போ பிள்ளைங்க வந்து முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பிள்ளைகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்லாம் யாருடைய பேரில் வரும்? திமுக அரசு பேரில் வரும். பள்ளிக்கூடத்தில் ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. பொம்பளை பிள்ளைங்க 10, 9, 8ன்ற நம்பரை எழுதி ஓட்டுனாங்க ஸ்கூல் சவர்தரம். உடனே கால் பண்ணுங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், உங்களுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம், உங்கள் மேலே பிரச்சனை வராது, உங்கள் பேர் கூட வெளியே தெரியாது. எத்தனை இது எடுத்தாங்க. இந்த களை எடுக்கிற வேலை இது ஒரு அரசு செய்யணும். எங்கேயுமே தப்பு நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நடக்கிற தப்புக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக இருக்கணும். அதைத்தான் நான் பார்க்குறேன். இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நாங்கள் சேர்த்து பேசிகிட்டே தான் இருக்கோம். இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் என்ன தட்டணும். பஸ்ஸில் போன பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அங்கே ஒரு பட்டன் சிஸ்டம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த பட்டனை தட்டிட்டீங்கன்னா போதும், 10 நிமிஷத்தில் பஸ்ஸில் போலீஸ் ஏறி இருக்கும். அதில் CCTV அடுத்தடுத்த முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் நல்ல ஒரு சூழலை உருவாக்கும். 2 மணிக்கு நான் வெளியே வந்து காப்பி குடிக்கிறேன்னு வெளிமாநிலத்து பெண்கள் இங்கே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 2 மணிக்கு நான் ஷிஃப்ட் முடிஞ்சு வருவேன், நான் பாதுகாப்பாக தனியாக தான் வர்றேன், வண்டியை ஓட்டிட்டுன்றாங்க. அப்போ இது திட்டமிட்டு சட்ட ஒழுங்கு அப்படின்ற ஒரு பார்வையை கொண்டு வருவதும், பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதும் ஒரு அநீதியான வார்த்தை. தமிழ்நாட்டுக்குள்ளே மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக பெண்களினுடைய வளர்ச்சியை குறைக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிப்பா.